السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون. صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: قال الله تبارك وتعالى: إني افترضت على أمتك على 5 صلوات وعهدت عندي عهدا أنه من حافظ عليهن لوقتهن أدخلته الجنة في عهدي، ومن لم يحافظ عليهن فلا عهد له عندي. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லோர் அல்லாஹ்வின் மீது உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் சர்தாரி ஆலம் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே வலுவாது தருவாது பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கே கூடியிருக்கும் நம்மவர்களின் மீதும் என்றென்றும் இல்லாமல் நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரித்தான கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் பல ஞாபகங்களை வழங்கியுள்ளார். அதிகமான ஞாபகங்களை மனிதர்களுக்கு வழங்கியுள்ளார். கணக்கிட முடியாத ஞாபகம். ஒரு குழந்தை கருவுற்றதிலிருந்து அந்த குழந்தைக்கு சரியான முறையிலே உணவளிக்கின்றார் கருவறை. இதுவும் ஒரு ஞாபகம். அந்த குழந்தை தாயுடைய கருவிலிருந்து வயிற்றிலிருந்து பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு எதுவும் தெரியாது. கற்றுக் கொடுத்தாலும் கற்றுக்கொள்ளக்கூடிய வயது அல்ல. ஆனாலும் அந்த குழந்தைக்கு இயற்கையாகவே அல்லாஹ் மூச்சு விடக்கூடிய சக்தியை கொடுத்திருக்கிறான். எப்படி மூச்சு விட வேண்டும் என்பது நாம் சொல்லிக் கொடுப்பதில்லை, அல்லாஹ் அங்கு உருவாக்கி இருக்கிறான். இதுவும் ஒரு ஞாபகம். இப்படி நிறைய ஞாபகங்களை அல்லாஹ் ஒரு குழந்தை கருவுற்றது முதல் இறக்கும் வரை ஞாபகங்களை ஒவ்வொரு நொடியும் அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறான். அந்த ஞாபகங்களுக்கெல்லாம் நாம் நன்றி செலுத்துகிறோமா? அல்லாஹ் கொடுத்த ஞாபகங்களுக்கெல்லாம் நாம் நன்றி செலுத்துகிறோமா என்று யோசித்து பார்த்தால் கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. குறைவாகவே நன்றி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா 2 ரொட்டியை வைத்திருக்கிறார்கள். ஒரு ரொட்டியை 2 பகுதியாக பிரித்து தனது 2 மகனார் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு பாதியாக கொடுத்து விடுகிறார்கள். இரண்டாவது ஒரு ரொட்டி இருக்கிறது, அதையும் 2ஆக பிரித்து ஒன்றை தங்களது கணவர் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுத்துவிட்டு மீதி பகுதியை உண்ண ஆயுள் பக்கம் எடுத்து செல்லும் பொழுது ஞாபகம் வருகிறது, நமது தந்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு அருந்தி இருப்பார்களா? நபிகளாரிடத்திலே செல்கிறார்கள். சாப்பிட்டு விட்டீர்களா யா ரசூலுல்லாஹ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உணவை பார்த்து 2 நாட்கள் ஆனது ஃபாத்திமா. உணவை பார்த்தே 2 நாட்கள் ஆனது ஃபாத்திமா என்று கூறிய பிறகு அந்த அரை ரொட்டியையும் 2ஆக பிரித்து ஒரு பகுதியை ரசூலுல்லாஹும் மற்றொரு பகுதியை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்ட பிறகு அல்லாஹ் கொடுத்த இந்த ஞாபகத்திற்கு நன்றி செலுத்துகிறார்கள். ஒரு சிறிய பொருள் கிடைத்தால் நாம் உடக்கூடிய ஒவ்வொரு மூச்சும் அல்லாஹ் கொடுத்த ஞாபகம், ஒவ்வொன்றுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுக்க என்று வணங்குவார்கள். அனைவருக்கும் தெரிந்தது. ஒருவரை நபிகளிடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பாவங்கள் இந்த உலகத்திலே மன்னிக்க
விட்டது என்று சொல்லலாம். எந்த ஒரு பாவமுமே இல்லை. எதற்காக வேண்டி கால் வீங்க நீங்கள் இரவு முழுக்க நின்று தொழுகிறீர்கள். கால் வீங்குகிறது யார் சொல்லலாம் உங்களுக்கு. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, அல்லாஹ் கொடுத்த நியாமத்திற்கு நான் நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்க வேண்டாமா? பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், அவர்கள் இரவு முழுக்க நின்று தொழுகிறார்கள். அல்லாஹ் கொடுத்த நியாமத்துக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதாக அவர்களே இரவு முழுக்க கால் வீங்க நன்றி செலுத்துகிறார்கள் என்றால் நாம் எல்லாம் எவ்வளவு நேரம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். நன்றி செலுத்துவதிலே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதிலே ஆக சிறந்த முறை தொழுகை. இரண்டாவது திக்ர். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய முறையிலே ஆக சிறந்த முறை தொழுகை. நன்றி செலுத்துவது மட்டுமல்ல இறைவனுக்கு, மாறாக உலகத்திலே நமது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தொழுகை. கடன் சுமை ஏற்பட்டிருக்கிறதா? தொழுது அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், கடன் சுமையை நீக்குவார். வியாபாரத்திலே பரக்கத் இல்லையா? அல்லாஹ்விடத்திலே தொழுது கேளுங்கள், அல்லாஹ் கொடுப்பார். சரியான வரன் கிடைக்கவில்லையா? தொழுது கேளுங்கள், அல்லாஹ் கொடுப்பார். குழந்தை பாக்கியம் இல்லையா? தொழுது கேளுங்கள், அல்லாஹ் கொடுக்க தயாராக இருக்கிறான். ஆனால் கேட்க நாம் தயாராக இல்லை. அல்லாஹ்விடத்திலே தொழுது திக்ர் செய்து கேட்பதற்கு நாம் தயாராக இல்லை. தொழுவது என்பது, தொழுது கேட்டால் அல்லாஹ் கொடுக்க தயாராக இருக்கிறான். எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் ஒரு மனிதர், நீளமான மனிதர், மக்காவிலிருந்து அந்த மக்களுடைய பணங்கள், வியாபார பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு செல்லக்கூடியவர், மற்றவர்களுக்கு போய் கொடுக்கக்கூடியவர். அவர் ஒரு நீளமான ஆள். ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு போய் கொண்டு போய் கொடுப்பார். அப்படி ஒரு டைம் கொடுக்க போகும்போது ஒரு மனுஷன் நடுவில் வரான். வழியில் வந்து, என்னை இந்த இடத்துல இறக்கி விட்டுருங்க, எனக்கு கால் வேற உடஞ்சிருக்கு, கால் வலி, என்னை இறக்கி விட்டுருங்கன்னு சொல்கிறேன். சரி, நான் அவரோட கழுதையில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறேன். கூட்டிகிட்டு போகும்போது 2 வழி பிரியுது. அவர் எப்பொழுதும் ஒரு வழியில் போவார். அந்த பக்கத்தில் இருக்கும்போது இந்த மனுஷன் சொல்கிறான், அந்த வழி ரொம்ப நான்கு, இந்த இன்னொரு வழி போனால் ஷார்ட் கட்டினா சீக்கிரமே நம்ம இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு. சரி, அதே வழியே போகிறாங்க. போனால் அது மட்டும் காது வழி இல்லை. அதுக்கப்புறம் உடனே அந்த கீழே குதிச்சு கட்டி எடுத்துட்டு நிற்கிறான். நீ வச்சிருக்கிற பொருள் எல்லாத்தையும் கொடு, நான் கொண்டுருவேன். அந்த மனிதன் சொல்கிறாரு, நீ இருக்கிற பொருள்லாம் எடுத்துக்க, என்ன விட்டுரு அப்படின்னோடனே, அதெல்லாம் முடியாது, நான் கொண்டே தீரு. அப்படியா, சரி, கடைசி எனக்கு ஒரு ஆசை, 2 ரக்காய் தொழுகும். அப்படியா, சரி தொழுதுக்க அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி அவர் தக்பீர் கட்டார். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினார். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி அடுத்த சூரா வரமாட்டேங்குது. பின்னாடி அவர்கிட்ட கத்துறான், சீக்கிரம் தொழுது முடி, சீக்கிரம் தொழுதான் தான் நான் சொல்கிறது டைம் பத்தர் அப்படின்னு போனேன். அவர் புராணைக்கு அப்போ ஒரு ஞாபகம் வருது, திக்கற்றவர்கள் இது கஷ்டப்பட்டு இருக்கும்போது யார் உதவுவார்கள் என்ற ஒரு ஆயத்து. அந்த ஆயத்தை ஓதுற ஞாபகம் வந்துச்சு. அந்த ஆயத்தை ஓதி முடிச்சோடனே ஒரு முதல் வீரர்கிட்ட வந்தவனோட தலையை வெட்டிட்டு போயிட்டே இருக்கிறார். வழிபறி செஞ்சவனை தலையை வெட்டிட்டு போயிட்டே இருக்கிறார். உடனே அந்த மனிதர் வந்து தொழில் முடிச்சுட்டு கேட்கிறார், நீங்கள் யாரு அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாங்க, அவர் திக்கற்றவர்கள் கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவருக்கு உதவி செய்யக்கூடியவனான அல்லாஹ்வுடைய அடிமை நான். உனக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, நீ எங்கே வேணாலும் போகலான்னு சொல்லிட்டு போயாரு. அவர் கடைசி இறப்பது தன்னுடைய உயிர் பிரியக்கூடிய நேரத்திலும் கூட 2 ரக்காய் தொழுக வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டார். ஆனால் அல்லாஹ் அவருக்கு தொழுகையுடைய நன்மையும் கொடுத்து விட்டார். அதே போன்று அவருடைய உயிரையும் காப்பாற்றினார். எவ்வளவு பயபக்தியாக தொழுதிருப்பார்கள். அது போன்று நம்முடைய தொழுகையாக தொழுகை என்பது எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்யக்கூடிய தொழுகையினுடைய நன்மை அளப்பெரியது. கைபர் யுத்தத்திலே கனிமத் பொருட்கள் பிரித்து கொடுத்தாச்சு. சஹாபாக்கள் எல்லாம் கனிமத் பொருளை பிரித்து கொடுத்துட்டாங்க. போரில் கைப்பற்ற பொருட்கள், ஆயுதங்கள் எல்லாத்தையும் அப்படியே அங்கேயே சஹாபாக்கள்லாம் தங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து சஹாபாக்களுக்கு வாங்கிறது, விலைக்கு வாங்கிறது, தங்களுக்கு தேவையில்லாத கனிமத் பொருட்கள் மற்றவர்களுக்கு விற்கிறது, இது மாதிரி வியாபாரம் பண்ணிருக்காங்க தன்னுடைய கனிமத் பொருட்களை. அப்பொழுது ஒரு சஹாபி நபிகளிடத்தில் வந்து கூறுகிறார், யா ரசூலல்லாஹ், இந்த ஹைபருடைய கனிமத்திலே இன்றைக்கு நான் அடைந்த லாபத்தை விட வேறு யாரும் அடையவில்லை.
வேற யாரும் அடையல. அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு அடைஞ்சீங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லா கேட்டபோது 300 ஊக்கியாக்கள் யார சொல்லலாம். 300 ஊக்கியாக்கள். ஒரு ஊக்கியா என்பது 40 திரகம். ஒரு 4 திரகம் என்பது ஒரு வெள்ளிக்காசு. மொத்தம் 3000 வெள்ளிக்காசு. 3000 வெள்ளிக்காசு நான் லாபம் அடைஞ்சிருக்கேன் யார சொல்லலாம். ரசூல்லா சொன்னாங்க, இதைவிட லாபகரமான முறை நான் அவருக்கு கற்றுத்தரட்டுமா என்று கூறிவிட்டு அந்த சஹாபிக்கு ஓடினார்கள். யார சொல்லலாம், குருக்கள் யார சொல்லலாம். ஃபர்து தொழுகைக்கு பிறகு 2 ரக்காய் நஃபில் தொழுதால் இந்த 3000 வெள்ளிக்காசுகளை விடவும் சிறந்தது என்று கூறினார். நஃபில் தொழுகைக்கு இவ்வளவு மதிப்பு. ஃபர்து தொழுகைக்கு பிறகு 2 ரக்காய் நஃபில் தொழுவதற்கு இவ்வளவு சிறப்பு என்றால் ஃபர்து தொழுகையினுடைய மதிப்பு எவ்வளவு இருக்கும் என்பதாக நான் யோசித்து பார்த்தேன். தொழுகை நடிகளை மொத்தம் 7 வகையாக பிரிப்பார்கள். முதலாவது வகை, தொழுகைக்கு வராதவர்கள், அறவே வரமாட்டார். தொழுகை தான் ஒரு முஸ்லீம் என்பதாக கூறிக்கொள்வார்களே தவிர தொழுகையின் பக்கம் எட்டிய பார்க்க மாட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். கலீஃபா அவர்கள் ஒரு மனிதன் வந்து கத்தியில குத்தியிருந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு முடியல. உடனே பக்கத்துல ஒரு சஹாபி இருக்கிறாங்க. அவங்கள தொழுகை நிப்பாட்டி வச்சுட்டு அப்படியே சரிஞ்சிடறாங்க. பின்னாடி உமர் மயக்கம் போட்டுடுறாங்க. தொழுகையை வந்து பாதியில் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி பக்கத்தில் இருந்த ஒரு சஹாபியை இமாமா நிப்பாட்டிட்டு செஞ்சிடறாங்க. மயக்கம் தெரிஞ்சு எந்திரிக்கிறாங்க. எழுந்த உடனே கேட்ட முதல் கேள்வி, தொழுகை என்னானது, அந்த தொழுகை ஜமாத் தொழுகை என்னானது. உடனே சஹாபாக்கள் கூறுகிறாங்க, அந்த தொழுகை அந்த சஹாபி பூர்த்தி செய்து விட்டார்கள். அந்த சஹாபி பூர்த்தி செய்து விட்டார்கள். அப்படியா என்று கூறிவிட்டு ஒது செய்ய தண்ணீர் எடுத்துவார்கள். என்னுடைய தொழுகை ஃபசாதாகி விட்டது, பாதியோடு நின்று விட்டது, ஒது செய்ய தண்ணி எடுத்துவார்கள் என்று கூறிவிட்டு ஒது செய்துவிட்டு தொழுது விட்டு கூறினார்கள், லா இஸ்லாம லிமன் தரகஸா, லா இஸ்லாம லிமன் தரகஸா. தொழுகையை விடுபவனுக்கு இஸ்லாத்தில் இடமே இல்லை. தொழுகையை விடுபவனுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள் என்றால் தொழுகை இல்லாதவன் முஸ்லீமே இல்லை என்பதாக. ஆனால் இன்று அதிகமான மக்கள் தொழுகையை விடுவதில் பெரும் கெட்டிக்காரர்களாக இருக்கின்றார்கள். சாதாரண காரணங்களுக்கெல்லாம் தொழுகையை விட்டுக் கொண்டிருக்கின்றனர். இரண்டாவது வகையில் திடீர்னு தொழுகை வருவார், திடீர்னு வரமாட்டார். ஃபஜ்ருக்கு வருவார், லுஹருக்கு வரமாட்டார், மற்ற தொழுகைக்கெல்லாம் வரமாட்டார். ஏதாவது ஒரு வக்துக்கு மட்டும் வருவார். இன்னும் சிலர் இருக்காங்க, வாரமாக ஜும்மாவுக்கு மட்டும் வருவாங்க. இன்னும் சிலர் வருஷத்தில் 2 ஈதுக்கு மட்டும் வருவாங்க. இன்னும் சிலர் ரமலானுக்கு வருவாங்க. இப்படி தொழுகை சீசன் தொழுகையாக வேடந்தாங்கல் பள்ளி சீசனுக்கு வந்துட்டு போக பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி சீசனுக்கு மட்டும் வந்துட்டு போவாங்க மல்லியாசனுக்கு. அதே மாதிரி கடன் சுமை ஏற்பட்டுச்சுன்னா அல்லாஹ் வந்து கேட்பாங்க, கடன் சுமை நீக்கிடுச்சா அடுத்த பள்ளியாசனுக்கு வர மாட்டாங்க. வியாபாரத்தில் பறக்கத்து வேணுமா, ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டுச்சா வருவாங்க. தொழுதுன்னு கேட்பாங்க, நஷ்டம் நீக்கிடுச்சா பள்ளியாசனோடு போயிடுவோம். இப்படி சீசன் தொழுகையாக. மூன்றாவது நபர்கள் திருடன், தொழுகையிலே திருடக்கூடியவன், தொழுகையை திருடக்கூடியவன். ருக்கு சுஜூத் சரியா செய்ய மாட்டாங்க, ஸ்பீடாக செய்வாங்க. தொழுகையில் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள 2 செட்னா முடிஞ்சு, அந்த அளவு ஸ்பீடாக இருக்கும். தொழுகை என்பது 2 ஒவ்வொரு உறுப்பினையும் ஒவ்வொரு செயலையும் நிறுத்தி நிதானமாக செய்ய வேண்டும். ருக்குவில் எந்திரிச்சிட்டோன்னா ஒரு திருப்தியாக ஒரு நின்றுட்டு அப்புறமா போகும். 2 சஜ்தாக்கு மத்தியில் ஒரு சிறு இருந்து திருப்தியாக உட்கார்ந்து அடுத்த சஜ்தா போகும். இப்படி நிதானமாக செய்வதுதான். இதை நிதானமாக செய்யாதவன் தான் திருடன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். இமாமத் செய்து தொழுது வச்சு கொண்டிருக்கிறாங்க. நபிகளாருக்கு பின்னடப்பது எல்லாம் தெரியும். தொழுது போது ஒரு சஹாபி வர ருக்குவுக்கு நபிசஸ்ல எந்திரிக்க போறாங்க. அந்த சமயத்தில் பள்ளியாசனத்தில் ஒரு நுழைகிறார் ஒரு சஹாபி. அங்கேயே தக்பீர் கட்டிட்டு ருக்கு செஞ்சுக்கிட்டே வந்து தொழுகை நிற்கிறார். தொழுது முடிச்சிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுது முடிச்சுட்டு கேட்டாங்க, யார் வந்து பள்ளியாசனத்தில் வரும்போதே ருக்கு செஞ்சுக்கிட்டே வந்தது? நபிசாஸ்திர முன்னாடி தான் பார்த்துட்டு இருக்காங்க, ஆனால் பின்னாடி நடக்கிறது எல்லாம் நபிசாஸ்திரம் அவங்களுக்கு தெரியும். அல்லாஹ் அந்த சக்தியை கொடுத்துருக்காங்க. உடனே ஒரு சஹாபி என்று சொல்றாங்க, நான் தான் யாரை சொல்லணும், நான் தான் அப்படி தொழுகை யாரை சொல்லணும். உடனே சொன்னாங்க, உன்னை தொழுக கூடாது, திரும்பவும் தொழுகை என்று சொல்லினாங்க.
ஆனால் இன்று நாம் அவ்வாறு தான் தொழுது கொண்டிருக்கிறோம். பள்ளிக்கு லேட்டாக வரவங்க இமாம் எந்திரிக்கிற சமயத்தை ஸ்பீடாக ஓடி வந்து தக்பீர் கட்டிடுறது, கடைசி ஒரு செகண்டில் கட்டி தொழுவது பட்டு தொழுவது எந்திரிக்கிறது, ஒரு ரகை மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது. அந்த தொழுகை கூட ஒரு கிராமவாசி நபிகளார் ஸல்லல்லாஹு அவர்கள் பள்ளியில் இருக்கும்போது வந்து தொழுகிறார். ஸ்பீடாக தொழுகிறார், தொழுதுட்டு எந்திரிச்சார், தொழுது முடிச்சார், ஸ்பீடாக ருக்கு செஞ்சது எப்படி செஞ்சாருன்னு தெரியல, ஸ்பீடாக தொழுகிறார். நபி ஸல்லல்லாஹு கூப்பிட்டாங்க, திருப்பி போய் தொழுகுப்பா, நீ தொழுகிறது தொழுகையே கிடையாது, நீ தொழுகிறது தொழுகையே இல்லை, திருப்பி போய் தொழுகு. திருப்பி தொழுகிறார், திருப்பி சொன்னாங்க, நீ தொழுகிறது தொழுகையே இல்லை, திருப்பி போய் தொழு. இதே மாதிரி 3 டைம் நடந்துச்சு. 4வது டைம் அந்த சஹாபியை கேட்டார், யார் சொல்லலாம் எப்படி தொழுகணும்னு எனக்கு கற்றுக் கொடுங்க. நபி ஸல்லல்லாஹு அவங்க அப்புறமா கற்றுக் கொடுத்தாங்க, நிறுத்தி நிதானமாக தொழுதாக அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளணும். அவசர அவசரமாக செய்கிறது இந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட. இன்று நாம் அவசர அவசரமாக ஒவ்வொரு தொழுகையும் தொழுது கொண்டிருக்கின்றோம். 4வது வகையில் அவர் தொழுதுட்டு இருப்பார், பள்ளியில் தான் தொழுவார், எல்லா நேரமும் பள்ளியில் தொழுவார், உள்ளம் மட்டும் வெளியே இருக்கும். பள்ளியில் உடல் இருக்கும், தன்னுடைய மனசை ஃபுல்லாக வெளியே வச்சுருப்பார். தக்பீர் கட்டுவார், கட்டின உடனே சிந்தனை ஃபுல்லாக வெளியே இருக்கும். வியாபாரத்தில் அடுத்து நம்ம என்ன முன்னேற்றம் பண்ணலாம், வீட்டில் எப்படி பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, அந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து வைக்கலாம், இப்படி மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த தொழுகையும் கூட இந்த 4 வகையினர் இருக்கிறாங்களே, தொழுகைக்கே வராதவர்கள். 2வது திடீர்னு ஒருவர் திடீர்னு போவார். 3வது தொழுகையில் திருடக்கூடியவர். 4வது தொழுகுவர், உள்ளம் ஃபுல்லாக வெளியே இருக்கும். இந்த 4வருக்கும் நாளை கியாமத் நாள் என்று கேள்வி கணக்கு கேட்கப்படும். இவர்களுக்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு. இந்த 4 வகையினருக்கும் தண்டனை கண்டிப்பாக உண்டு. 4வது அவருடைய உள்ளம் வந்து வெளியவே இருக்கும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஒரு டைம் உட்கார்ந்துருந்தாங்க. ஒரு மனிதர் வர அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வந்து, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி என்னுடைய வீட்டு சாவி காணா போச்சு, நான் என்ன பண்ணணும்? அப்படியா, போய் 2 ரக்காய் தொழுகிட்டாங்க. தக்பீர் கட்டினாரு, கட்டின உடனே ஞாபகம் வந்துருச்சு சாவி எங்கே வச்சோங்க. கட்டின உடனே ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா சைத்தான் விடமாட்டான், தொழுகிறதுக்கு சைத்தான் விடமாட்டான். உடனே ஞாபகப்படுத்தினான் சைத்தான். உடனே அவர் தக்பீர் கழிச்சுட்டு போயிட்டார். எங்கே சாவி வச்சோம் ஞாபகம் வந்துருச்சு. இப்படி தொழுகையில் நின்றா கெடுக்கிறதுக்குன்னே சைத்தான் இருக்கா. சைத்தானுக்கு நிறையா டிபார்ட்மெண்ட் இருக்குது. உதவு செய்யும் போது நம்ம எத்தனை டைம் கழுவுவோம், நம்ம கை கழுவிட்டோமா, மூஞ்சி ஒரு டைம் கழுவிடுமா அப்படின்னு மனசில் வசுவசா உண்டாக்கணும். அடுத்த தொழுகையில் தக்பீர் கட்டி தொழும்போது மனசை கெடுக்கிறக்காண்டி ஒரு திறமை, எத்தனை ரக்காய் தொழுதும் மறக்கடிக்கிறக்காண்டி ஒரு சைத்தான் இருப்பான். இப்படி நிறைய சைத்தான்கள் இருக்கிறாங்க, நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் இப்படி உள்ளத்தை வெளியே கொண்டு செல்வதற்கும் ஒரு டிபார்ட்மெண்ட், இப்படி கெடுத்து விட்டுருவோம். அடுத்த 5வது வகையினர், அவருக்கும் உள்ள வெளியே இருக்கும், உள்ள வரும், தொழுதுட்டு இருப்பாரு, அவர் சிந்தனை வெளியே போகும், ஆனால் போராடி எப்படியோ தொழிலுக்குள்ள தன்னுடைய கவனத்தை கொண்டு வருவார். திருப்பி வெளியே போகும், திருப்பி உள்ள வரும், இப்படி மாறுபட்டுக்கிட்டே வரும். இவருக்கு இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும், ஆனால் நன்மை இருக்காது. அதில் தொழுகைக்கு நன்மை இருக்காது, ஆனால் இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும். 6வது வகையினர், இவர் இந்த 6வது நபருடைய தரஜாவிலாவது நாம் தொழுகை கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் இவரை பார்ப்பதாக தொழுகுவார். தக்பீர் கட்டியவுடன் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற ரீதியிலே தன்னுடைய உள்ளத்தை முழுமையாக தொழுகையிலே நிலைநிறுத்தக்கூடியவர். இவருக்கு நன்மை உண்டு, நாளை கியாமத்திலே இவர் வெற்றி பெற்று விடுவார். 7வதாக ஒரு நபர் இருக்கிறார். இந்த நபர், இந்த வகையினர் தான் சஹாபாக்களும் வலிமார்களும் அடைந்த ஒரு தரஜா. அல்லாஹ் இவர்களை பார்ப்பதாக தொழுகுவார்கள், அதே போன்று இவர்கள் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். தக்பீர் கட்டியவுடன் அல்லாஹ்வை இவர்கள் பார்ப்பார்கள். தொழுகையில தன்னையை மறந்துடுவாங்க, என்ன நடக்குது பக்கத்துல எதுவுமே தெரியாது. ஒரு முறை சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆயிட்டாங்க. சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆயிட்டாங்க. அவர்களுடைய ஜனாசாக்கு 70,000 மலக்குமார்கள் வந்தாங்க. 70,000 மலக்குமார்கள் ஜனாசா தொழுகைக்கு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்களுக்கு இந்த
அரிசி நடுங்கியது. அவர் ஜனாசாவுக்கு 70 மலக்குமார்கள் வந்தார்கள். அரிசி நடுங்கியது. கூறிவிட்டு போயினார்கள். இந்த சிறப்பு கிடைத்ததற்கு என்ன காரணம் தெரியுமா? சாது பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டிவிட்டால் அல்லாஹ்வோடு பேச ஆரம்பித்து விடுவார். தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டிவிட்டால் அல்லாஹ்வோடு பேச ஆரம்பித்து விடுவார் என்பதாக கூறுவார். இந்த நிலைதான் ஆக உயர்ந்த நிலை. இவர்களை அல்லாஹ் தன்னோடு சேர்த்து வைத்துக் கொள்கிறார். இந்த 7வது நபரை அல்லாஹ் தன்னோடு நெருக்கமாக்கி கொள்கிறார். இப்போ ஒரு ஆட்சியாளர் அவர் சொல்றதெல்லாம் நம்ம கூர்ந்து கவனிக்கிறோம். பக்கத்தில் கவனிக்கும் போது என்ன நினைப்பாரு? சரி, நம்ம சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா கூர்ந்து கவனிக்கலாம், இவனை நம்ம செக்ரட்டரியா பிஏவா வச்சுக்கலாம் நினைப்போம். அதே மாதிரி அல்லாஹ்கிட்ட தொழுகும். அல்லாஹ் நம்மளை பார்க்கலாம், நான் அல்லாஹ் பார்க்குறேன் ஒரு ரீதியில் தொழுக ஆரம்பிச்சிட்டான். அல்லாஹ் தன்னோடு நெருக்கமாக்கி கொள்கிறான். இதைத்தான் வலிமார்கள் சஹாபாக்களுடைய தரஜாவாக இருந்தார். அதே போன்று புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க தொழுதுட்டு இருந்தாங்க. தொழுதுட்டு இருக்கும்போது 18 முறை தேள் கடிச்சிச்சு. 18 முறை தேள் கடிச்சிட்டு இருக்கு. தொழுது முடிச்சுட்டு கேட்டாங்க, என்னை யார் தீண்டினது? தொழுது முடிச்சுட்டு பார்த்தா உடம்புல சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறமா ட்ரெஸ்ஸை கட்டி பார்த்தா உள்ள தேள் கடிச்சிட்டு, எது கடிக்குதுன்னு தெரில. தொழுது முடிச்சுட்டு உடம்புல உள்ள கடிச்ச ஒரு அசராத்து இருக்கு. அதை வச்சு கேட்டாங்க, என்னை யார் நோவிகை பண்ணது? அப்புறமா சொல்கிறாங்க, முஸ்லீம் ரமத்தில் அவங்களும் தொழுதுட்டு இருக்காங்க. பள்ளியாசல் இடிச்சு விழுந்துருச்சு. தொழுது முடிச்சுட்டு என்ன ஆச்சுப்பான்னு கேட்குறாங்க. பள்ளியாசல் இடிச்சு விழுந்துருச்சு. தொழுது முடிச்சது தான் அவங்களுக்கே தெரியும். அந்த அளவு தொழுகையிலே அல்லாஹ்வோடு இணைந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட தொழுகையாக நம்முடைய தொழுகையாக வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறார், கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், ஆழ்ந்த ஓர்மையோடு பயபக்தியோடு தொழக்கூடியவர்கள், அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். ஆழ்ந்த பயபக்தியோடு தொழக்கூடியவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்பதாக கூறிவிட்டு நிறைய நபர்களை அல்லாஹ் கூறுகிறார். கூறிவிட்டு கடைசியாக கூறுவார், இவர்கள் தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்துடைய வாரிசுகள் என்பதாக கூறுவார். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய வாரிசுகள் இவர்கள் தான். அதிலே தொழுகையை முதலாக கூறுகிறார். இன்னொரு இடத்திலே கூறுவான், மா சலபகும் ஃபீ ஸகர், சக்கர் என்ற நரகத்திற்கு சிலர்கள் அழைத்து வரப்படுவார்கள். நரகம் சக்கர் என்ற ஒரு நரகம் அழைத்து வரப்படுவார்கள். அவங்கள்ட்ட கேட்கப்படும், நீங்களாம் எதுக்குப்பா இந்த நரகத்துக்கு வரீங்க? அவங்க கூறுவாங்க, காலூலம் நகுமினல் முஸல்லீன், உலகத்திலே வாழும் காலம் நாங்கள் தொழுகாமல் இருந்தோம், தொழாதவர்களாக நாங்கள் உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே இருந்தோம், அதனால் இந்த நரகத்திற்கு நாங்கள் அழைத்து வரப்பட்டோம் என்று கூறுவார்கள் என்றார். தொழுகையினுடைய முக்கியத்துவம் எப்படி என்று நான் யோசித்து பார்க்கிறேன். அல்லாஹ் நாடி விட்டால் தொழாதவர்களையும் சொர்க்கத்திற்கு அனுப்ப அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்கிறது. ஆனால் நாம் தொழக்கூடியவர்களாக ஆகிவிட்டோம் என்று கூறினால் இந்த உலகத்திலும் வெற்றி பெறுவோம், நாளை கியாமத்திலும் வெற்றி பெறுவோம். எனவே எல்லா மக்களும் 5 நேர தொழுகையை உட்பட நஃபில் சுன்னத்துகள் முதற்கொண்டு அல்லாஹ் கொடுத்த ஞானத்துக்கு நன்றி செலுத்தும் விதமாக அதிகமாக தொழக்கூடிய வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.